சந்தோஷமா இருக்கிறவங்க கை வைத்து ஒரு வேலையை சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த மாலை பொழுதிலே உங்கள் யாவரையும் சபையாக, குறிப்பாக இளம் வாலிபர்களாக, வாலிபர் கூட்டமாக பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. துதிக்கும்படியா, அவரை ஆராதிக்கும்படியா அந்த இடத்திலே வந்திருக்கிறோம். இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்ததான போதகருக்கும் இந்த ஐக்கியத்தில் இருக்கிறதான செல்வகுமார் அவர்களுக்கும் அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தூத்துக்குடி வாலிபர் ஃபெலோஷிப் என்று சொல்லி நாங்கள் கடந்த ஒரு வருடம் என்று நினைக்கிறேன், நாங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் சூம் மீட்டிங்ல தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அதன் அடிப்படையிலே இதுதான் முதல் வெளிக்கூட்டம். சபையில போதகரிடத்துல கேட்ட பொழுது பாஸ்டர்களுக்கு ஒத்துழைப்பு தந்தார்கள். அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சபையார் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் அதிகமாக சொல்லுவதிலே நான் மன மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். நாம் இப்பொழுது இந்த இடத்துல கெட்சமனை வாலிபர் கான்செப்ட் என்று சொல்லி இதனை ஆராதிக்கும்படியான மாலை நேரமாக நம்ம இடத்துல வைத்திருக்கிறோம். இந்த ஆராதனை என்று சொல்லும் பொழுது நான் அநேக நேரம் எல்லாரிடத்திலும் சொல்லுவது, என்னுடைய சபைகளிலும் சரி, போகிற எல்லா இடங்களிலும் சொல்லுவது, ஆராதனை என்பது தேவ சமூகத்திலே நம்மை முழுவதுமாய் தேவனிடத்திலே கொடுப்பதற்கு பெயர் தான் ஆராதனை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் ஒரு சத்தமாய் வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்திலே பிழைத்திருப்பது என் மேல் ஒரு அன்பை வைத்து எனக்காக தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறோம். சதமார் அல்லேலூயா சொல்லலாமா? நான் அல்ல, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் அல்ல, என்னிலே அவர் வாழ வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல ஒரு புத்தியுள்ள ஆராதனையை குறித்து சொல்லுகிறார். வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். இப்படி இருக்க அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களையும் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. கேட்கிற அன்பான சபை ஜனங்களே, இந்த இடத்துல நாம் ஆராதனைக்காகவே இந்த நேரத்தை, இந்த நாட்களை நாம் ஆயத்தம் செய்து பல நாட்கள் ஜெபத்தோடு கூட போதகர் ஜெபித்திருக்கிறார். நாங்கள் அநேக ஜெபித்திருக்கிறோம். நம்முடைய பெரிய தாகத்தோடு கூட இந்த இடத்துல இப்படிப்பட்டதான கூட்டத்தை ஒழுங்கு செய்கிறோம். எதற்கு தெரியுமா? உங்களை இந்த கிருபாசனத்தின் அட்டையிலே நீங்கள் கொடுத்து செல்லும்படியா, உங்களை இந்த இடத்துல பலியாய் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிற ஒரு புத்தியுள்ள ஆராதனை என்று வாசிக்கிறோம். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஒரு 2 மனிதர்களை மாத்திரம் உங்களுக்கு முன்னதாய் சுட்டி காண்பித்து நாம் தேவனை முழு உள்ளத்தோடு கூட ஆராதிக்க போகிறோம். எது ஆராதனை? இன்னைக்கு பல காரியங்களை பல இடங்களிலே சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நான் 2 மனிதர்களை நான் உங்களுக்கு முன்னதாய் சுட்டி காண்பித்து எது நாம் இன்றைக்கு செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்திற்கு நேராக நம் கவனத்தை திருப்புவோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது 14வது இறை வார்த்தையை ஒரு வாசிக்கலாம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். 2வது வசனம், அந்த 14. ஆகையால் அந்த துறவின் பெயர் லகாய் ரோகி எண்ணப்பட்டது.
போதுமானது. நல்ல கவனிங்க, என்னை கேட்கிற அன்பான சபையாரே, நான் ஆராதனையை சற்று வித்தியாசமாய் காண்கிறேன். இங்கு தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி போனதான ஆகா தன்னுடைய குடும்பத்தை விட்டு அங்கு ஒரு பிரச்சனைக்குள்ளெல்லாம் போகல. ஆனா துன்பத்தின் மத்தியில அவ தன்னுடைய வாயை திறந்து ஆண்டவருக்கு ஒரு பெயர் வைக்கிறார். என்ன பெயர் வைக்கிறார்? என்னை காண்கிறவரை. இன்னைக்கு நாம் ஆண்டவரை கூப்பிடணும், நான் ஆண்டவரை ஆராதிக்கணும்னா நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், நான் என் தேவனுக்கு என்ன பெயர் வைப்பேன்? இன்னைக்கு எல்லாரும் பாடுகிற பாடல் நம்ம பாடி ஆராதிக்கிறோம். ஆனா என்னுடைய ஓன் வார்த்தை, சொந்த வார்த்தைகள்ல நான் கர்த்தரை பாடுவது எனக்கு பலனா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என் சொந்த வார்த்தை, என் தேவன் எனக்கு செய்தது. நான் அடிக்கடி சொல்லுவேன், யாரோ ஒருவருக்கு செய்தது, ஆபிரகாமுக்கு செய்ததை, ஈசாக்குக்கு செய்ததை, இல்ல ஆண்டவரோடு கூட வாழ்ந்து வந்த மனிதர் சீசர்களுக்கு செய்ததை சொல்லி நான் ஆண்டவரை ஆராதிப்பதை விட அவர் எனக்கு செய்ததை சொல்லி நான் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இங்க நீங்க இருக்கிற அநேக வாலிபர்கள் உண்டு, உங்களுக்கு கர்த்தர் செய்தவைகளை உங்கள் சொந்த வார்த்தைகளிலே சொல்லி கர்த்தரை ஆராதிக்க. இரண்டாவது நபரை உங்களுக்கு முன்னதாக சுட்டி காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் அங்கு 14வது வசனத்தை இவர்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 22:14. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று. நல்ல கவனிங்க, ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் அறிக்கையை நாம் அந்த அதிகாரம் முழுவதுமாய் வாசிக்கிறோம். ஆனால் இந்த ஆழ்ந்த மலையில தேவன் செய்ததை அவர் எனக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டாரு பாரு சொல்லி அவருக்கு என்ன பெயர் வைக்கிறாரே? யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். இதுதான் நீங்களும் நானும் இந்த ராத்திரி செய்கிற புத்தியுள்ள ஆராதனை என்று நான் நம்புகிறேன். என்னுடைய சொந்த வார்த்தையில் ஆண்டவரை துதிக்கணும். நம்ம சும்மா சேர்ல ஸ்டைலா உட்கார்ந்துட்டு போறதுக்கு பெயர் அல்ல ஆராதனை. இன்னைக்கு நம்மளை பார்த்து வெளியுள்ள என்ன சொல்றாங்க தெரியுமா? அல்லேலூயா கூட்டம்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் கேட்டிருக்கீங்க? நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க? ஆனா நம்ம ஆலயத்துல அல்லேலூயா சொல்றது என்ன ஆயிட்டு? சத்தமா சொல்ல மாட்டீங்கல. அல்லேலூயா நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லும்போது வாய் மட்டும் இல்ல, 2 கையை உயர்த்தி சொல்லுங்க. எங்க சபையில 2 கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லணும். 2 கையை உயர்த்தி ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுங்க. என் சொந்த வார்த்தை என் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. என் சொந்த வார்த்தை. இன்னைக்கு நீங்க மௌனமா இருந்து இந்த இடத்தை விட்டு கடந்து போக கூடாது. தேவனை ஆராதித்து தேவ பலனை பெற்று கடந்து சொல்லணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்னதா நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அடிக்கடி நான் சொல்லுவேன், கிறிஸ்தவர்களுக்கு பலன் ஆவியின் பலன் மட்டும்தான் சொல்லுவாங்க. முதலைக்கு எங்க பலன்? சித்தம் சொல்ல மாட்டீங்க. முதலைக்கு எங்க பலன் தெரியாதோ? முதலைக்கு தண்ணிக்குள்ள பலன் சொல்லுவாங்க. முதலைக்கு எது பலனா? அது தண்ணிக்குள்ள இருந்துச்சுன்னா பலம் உள்ளதா இருக்குமா? ஆனா கிறிஸ்தவர்களாகிய ஆவிக்குரிய திருச்சபையில் இருக்கிற நாம் ஆவியில இருக்கிறதா நமக்கு பலன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆவியில களி கூறுவது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்று வசனம் சொல்கிறது. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கும். அதுதான் தேவன் நமக்கு தந்திருக்கிற பலன். அந்த பலனில் இன்னைக்கு நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம். உங்க சத்தம் எழும்பணும். ஆராதனையில என்ன எழும்பணும்? உங்க சத்தம் தேவ சமூகத்துல எழும்பணும். பாருங்க, இந்த பெந்தேகோஸ்தே திருச்சபை, ஆவிக்குரிய திருச்சபை, இந்த வேதாகமத்துல ஆரம்பிக்கப்பட்டது அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆவியின் அபிஷேகம் வச்சு அங்க இருந்தது எத்தனை பேருங்க? மேலற வீட்டுல இருந்தது எத்தனை பேரு? 120 பேர். ஆனா பிரசங்கம் பண்ணின ஒரு பிரசங்கத்துல எத்தனை பேர் திருப்பி கூட்டிட்டாங்க? நடந்தது என்ன தெரியுமா? 120 பேர் ஆவியில பலன் கொண்டு மேல இருந்து அக்கினியை இறக்கினா. நான் விசுவாசிக்கிறேன், வெளியே இருக்கிற ஜனங்கள் இங்க இருக்க இடம் கொள்ளாமட்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இங்க நம்ம ஆவியில பலன் கொண்டா, நம்ம ஆவியில பலன் அடையும். வெளியே பாருங்க, பெரியவங்க கூடுற கூட்டத்தை பாருங்க, வாலிபர்கள் கூடுற கூட்டம் 2க்கும் வித்தியாசம் இருக்கும். பெரியவர்கள் கூடுற கூட்டம் சத்தம் ஒரு பெரிய பீக்கில் இருந்தா ஒரு 1 மணி நேரம் இருக்கும். ஆனா வாலிபர்கள் கூடுற கூட்டத்துல சத்தம் எப்படி இருக்கும்? கூட்டம் ஆரம்பிச்சதுல முடிகிற வரைக்கும் பீக்கு இருக்கும். நான் உலக பிரகாரமான கூட்டத்தை சொல்றேன்.
வாலிபர்களுக்கு என்ன இருக்கு? பலன் இருக்கு. அந்த பலனை கர்த்தர் சமூகத்துல கொடுக்கும். அல்லேலூயா. சத்தமரலே சொல்லலாமா? நல்ல கையை உயர்த்தி நான் சொல்றேன். நான் போகிற வரைக்கும் நீங்க கையை உயர்த்தி தான் அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பலனம் கொடுத்துட்டு போங்க. உங்களை கர்த்தர் இந்த இடத்தை விட்டு அனுப்பும் பொழுது உங்களை பலவான கர்த்தர் அனுப்புவார். அல்லேலூயா. பாருங்க, யாவருக்கும் தெரிந்த பாடல். நாம் தேவ சமூகத்துல பாடுவோம். நாம் பாடும்போது என் உதடே எப்படி பாடணுமா? கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். தேவ சமூகத்துல சங்கீதம் 101 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? சங்கீதம் 101. சங்கீதம் 101 வாசிங்க. நீங்கள் எப்படி பாடணும்? கம்பீரமாய் பாடணும். நல்ல கையை தட்டி உழுபலன் தேவ சமூகத்துல கொடுங்க. கர்த்தர் பலப்படுத்துவார். அல்லேலூயா. எல்லாம் நீங்க பைபிள் எல்லாம் ஓரமா வைத்து விட்டு உங்க கையில் உள்ள பாட்டு புத்தகத்துல நான் பாடும் பொழுது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும் என்கிற ஒரு நல்ல பாடலை நான் தோறும் உண்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். இந்த நம்பிக்கை வாசல் திருச்சபையில தேவன் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தந்ததுனாலதான் இங்க வந்திருக்கிறோம். தேவ சமூகத்துல ஒரு பலனோடு கூட கடந்து செல்வோம். கர்த்தர் இந்த நாளில் நம்மை பலப்படுத்தி அனுப்புவாரா. நான் பாடும் பொழுது என் உதடு கம்பீரித்து மகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீ மீட்டுக் கொண்ட பின்னாடி இருக்கிறவங்க நல்ல கையை தட்டி அக்களித்து அகமகிழும். வாலிப தம்பிமார் கையை தட்டி என் உதடு நான் பாடுவேன்.
நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போதே என்னோடே என் பேருக்கு மகிழும். நீ மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து மகிழும். நான் பாடும்போதே என்னோடே என் பேருக்கு மகிழும். நீ மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து மகிழும். அல்லேலூயா. எப்படி அல்லேலூயா சொல்லுங்க? சத்தமா 2 கையை உயர்த்தி அல்லேலூயா. இன்னும் நான் சொல்றேங்க, 120 பேர் ஒருமனப்பட்டு மேலார வீட்டுல என்ன தெரியுமா இருந்திருக்கு? எல்லாருடைய எண்ணம் ஒண்ணுதான், அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். எல்லாருடைய எண்ணம் 120 வீட்டுல என்னவா இருந்திருக்கும்? அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். அவர் என்ன சொன்னாரு? நீங்கள் எருசலேமில் எனக்காக காத்திருங்க, நான் உங்களுக்கு எண்ணத்தை கொடுப்பேன், ஒரு தேச்சரவாளரை அனுப்புவேன், அவரை பெறுகிற வரைக்கும் நீங்க காத்திருங்க. சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை நம்பி 120 பேர் 50 நாட்கள் ஒரு வீட்டுல கூடியிருந்து, நான் நினைக்கிறேங்க அவங்க கர்த்தரை பாடிக்கொண்டே இருந்திருப்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப நீங்க பாட பாட இங்க ஒரு பெரிய அபிஷேகத்தின் அலைய கர்த்தர் தருவார்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இதுவரைக்கும் இருந்ததை விட இதற்கு மேல இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஒரு புது பலனை பற்றி இனி நீங்கள் சொல்லணும், சபையா சொல்லணும். தேவன் ஒரு புதிய பலனை தந்திருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? தேவ சமூகத்துல கையை தட்டும் பொழுது ஓசையுள்ள கைத்தாளம், பலனுள்ள கைத்தாளம். எல்லாரையும் நீங்கள் வாலிபர்கள் பலனோடு கூட தேவ சமூகத்துல நமக்கு நேரம் இல்ல, ஒரு 5 to 10 நிமிடத்துல நான் முடித்து கீழே இறங்கிடுவேன். தேவ சமூகத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். அதுதான் என்னுடைய பிரதானமான நோக்கம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. எல்லாரும் தேவ சமூகத்துல கையை தட்டி பாடுங்க. பலன் இன்னொருக்கு 13 குருடன் சொல்லி ஆராதனைக்கு நேரம் போறேன். 13 குருடன் எப்படி கூப்பிட்டா ஆண்டவரை? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். 13 குருடன் எப்படி கூப்பிட்டா? எனக்கு முன்னாடியில ஒரே ஒரு அக்கா வந்து சொல்றாங்க, எப்படி கூப்பிட்டா? சத்தமாய் கூப்பிட்டான். வசனம் ஆதாரம் இருக்கு. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். எல்லாரும் சொல்ற, ஐயா அமைதியாரு, எல்லாரும் அமைதியா இருந்தான். வசனம் அழகா சொல்லுவது, முன் கூப்பிட்டதை விட அவன் இன்னும் சத்தமாய் கர்த்தரை கூப்பிட்டான். அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க பாடுறதை விட இப்ப சத்தமா பாட போறீங்க. அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க தட்டுன கை சத்தம் இந்த கூடாரத்தை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல அந்நிய ஜனம் சொல்லணும், இங்க என்ன நடக்கிறது? ஏன் இந்த ஆர்ப்பரிப்பு சத்தம்? அப்படிதானே வந்தாங்க மேலற வீட்டுல 120 பேர். யாரும் போய் யார்கிட்டையுமே சொல்லல, இயேசு உங்களை நேசிக்கிறார், நீங்க உள்ள வாங்க, சபைக்குள்ள வாங்க, யாரும் போய் யார்கிட்டையுமே சொல்லல. இவங்க ஆவியில பலப்பட்டாங்க. ஆவியில நிரம்ப அக்கினிமயமான நாவுகள் இறங்க இறங்க நான் விசுவாசிக்கிறேன். சுத்தி உள்ள ஜனமெல்லாம் அறிந்து கொண்டு தேவனை ஆராதிக்க கூடாரத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வருவார். நல்ல கரம் தட்டி இளமை முதல் இருவரையில் நீரே எதிர்காலம். கையை தட்டி இளமை முதல் நீரானே என் தலைவன் நோக்கமும் நம்பிக்கையும். நீரானே வாழ்வ பிள்ளைகள் எல்லாம் நீர் மாத்திரமே என்னுடைய தலைவர் நம்பிக்கையும். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும்
தேவனாய கர்த்தர் வழி நடத்தியும் அவரை கற்பனை முதல் என்னை அவர் சுகமாய் தங்க பண்ணி அவரை இங்கே மட்டும் கொண்டு வந்திருக்கிறார்கள். உங்கள் சத்தம் தேவ சமூகத்தில் எழுப்புவதாக, உங்கள் தொழில்கள் தேவ சமூகத்தில் எழுப்புவதாக. உங்கள் வாழ்க்கை விரிவாய்க்கிற அதை நன்மைகளை உயர்ந்து குறைந்திருக்கிற கர்த்தர் நம்முடைய இருக்கிறார். எல்லா வாயை திறந்து தேவ சமூகத்திலே சத்தம் உண்டானா வெளியே இருக்கிறார் எதிர் நாட்டவர் பயப்படத்தக்க இந்த ஜனம் இந்த ஜனத்துக்கு இப்படிப்பட்ட ரட்சிப்பை யார் யாருடைய பட்டயம்? எலியாவுடைய பட்டயம். இது சாதாரண பட்டயம் அல்ல, இது தனியாய் போரடித்துக் கொண்டிருந்த பட்டயம். இந்த பட்டயம் தனியாய் போரடித்தது, உதவிக்கு யாரும் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், அன்பு கிளியோரே, நீ எல்லாரிலும் சிறியவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். அன்பு சபை ஜனமே, நீ எல்லாரும் சிறியவன். என்னால் என்ன செய்து விட முடியும்? என்னால் எதை சாதித்து விட முடியும்? என்னால் எந்த காரியத்தை நடப்பிக்க முடியும்? நான் எதை செய்தாலும் அது எல்லாவற்றிலும் நஷ்டத்தை விட்டு விடுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆவியிலே பலன் கொண்டு தொடர்ந்து ஆராதனையில் ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்று நீங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து சொல்லும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், ஊழியக்காரனாய் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை கர்த்தரை ஆர்ப்பரிக்கட்டும். பாளையத்தினால் குறிப்பு சத்தம் கேட்டுக்கணும். வெளியே நிற்கிற சிலையின் மனதை சத்தம் சுத்தி நிற்கிற கூட்டம் எல்லாம் இந்த ரட்சிப்பை கொடுத்தது யார் என்று சொல்லுங்க. ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். கையை தட்டி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கையை தட்டி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
வாயை மூடி தயவு செய்து அமைதியா இருக்காதீங்க. இயேசுங்கிற நாமம் சொல்லி கூப்பிடுங்க. ஒரு பெரிய அபிஷேகம் கொண்டு நடத்தும். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. 5 நிமிஷம் மாத்திரம் உங்களை ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுங்க. உங்க இருதயத்தை தேவ சமூகத்துல விட்டு கொடுங்க. ஒருவேளை என்னுடைய சூழலை குறித்த கவலை இருக்கலாம். அண்ணா தேவ சமூகத்துல வந்து மனம் கசந்து அழுதாள் என்று வசனம் சொல்கிறது. 2ஆம் அதிகாரத்தில் அண்ணா சொல்கிறார், சின்னவனை அவர் புழுதியிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு கொப்பையிலிருந்து உயர்த்தி திக்கற்றவர்களை அவர் விதவைகளுக்கு அவர் காருண்யம் என்னும் கேடயத்தை கொடுத்து அவர்களை உயர்த்தி கொப்பையிலிருந்து உயர்த்தி அவர் பிரபுக்களோடு அமரச் செய்கிறார். என்னை கேட்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் அதைத்தான் சொல்கிறார். உங்களை கொப்பையிலிருந்து உயர்த்தி சிறியவை புலத்திலிருந்து உயர்த்தி அவர் பிரபுக்களோடு அமரச் செய்ய வேண்டுமானால் தேவ சமூகத்தில் உங்களை முழுவதுமாய் விட்டுக் கொடுத்து நல்ல கையை தட்டி ஆவியின் ஆனந்த வாக்கியமாய் எண்ணுகிறோம். 2 கையை வானத்துக்கு உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லணும். தேவ சமூகத்துல வசனம் அழகாய் சொல்கிறது, அடிய போகிறது பயங்கரமா இருக்கும். கர்த்தர் செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும். அதற்கு நீங்க ஆவியின் பலனை முழுமையா பெற்றுக் கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே அந்த ஆவியின் பலனை எனக்கு தாங்கப்பா. வாலிப பிள்ளைகள் எல்லாம் கையை உயர்த்துங்க. நல்ல கை வானத்துக்கு மேல உயரட்டும். ஹல்லேலூயா. அரைவர கையினால நல்ல கை வானத்துக்கு மேல உயர்த்தி அந்த அபிஷேகத்தினால என்னை நிரப்புங்க. ஆண்டவரே அந்த வல்லமையினால என்னை நிரப்புங்க. அதுதான் எங்கள் ஒவ்வொருவருடைய தாகம். ஆண்டவரே அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஐயா. என்னுடைய சமூகத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், தடலா தடலா இருக்க வேண்டுமே, ஆதி என்று குறையா வாழ வேண்டுமே, தடலா தடலா இருக்க வேண்டுமே, ஆதி என்று குறையா சத்தம் விளம்பட்டும். சொல்லுங்க பார்க்கலாம். தம்பி தங்கச்சி, நீங்க ஆண்டவரை பார்த்து உங்களுக்கு முன்னதாக கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஆவியின் பலனை பெற்று அன்னைக்கு இந்த இடத்தை விட்டு கடந்து சொல்லணும். இந்த ஆவியின் பலனை பெற்று கடந்து சொல்லணும். அதற்காகத்தான் கர்த்தர் இந்த நாளை நியமித்து வைத்திருக்கிறார். இருக்க வேண்டும்